இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளிக்க வருகிறார் தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள். உடனுரையாடுகிறார் பரமேஸ்வரி அவர்கள். வணக்கம் டாக்டர். ஹாய் மேம், ஸ்கின்னோட இம்பார்ட்டன்ஸ் என்ன மேம்? ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் அவர் பாடி அண்ட் அதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன். ப்ளஸ் இட் ஆல்சோ ரீடைன்ஸ் த மாய்ஸ்சர் கண்டென்ட் அண்ட் இட் ஹஸ் வேரியஸ் அதர் ரோல்ஸ் லைக் பர்ஸ்பிரேஷன், ஸ்வெட்டிங், இந்த மாதிரி டெம்பரேச்சர் ரெகுலேஷன், சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் ஸ்கின்னோட. மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் அகத்தில் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. அதாவது நம்மள இன்டர்னலி ஏதாவது நம்மளுக்கு இஷ்யூஸ் இருந்தால் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல தான். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு வந்து மால் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எதாவது ஆர்கன்ஸ் நடக்குதுன்னா கூட நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேருக்கு ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸ்கின் டிசீஸோட டைப்ஸ் என்னென்ன இருக்குது டாக்டர்? ஸோ ஸ்கின் டிசீசஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபெக்டிவ் சொல்லலாம். இன்ஃபெக்ஷனில் வந்து பாக்டீரியல், ஃபங்கல் இருக்குது, பாராசைட் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ் சொல்லலாம். அதில் வந்து சோரியாசிஸ், எக்ஸிமா, இந்த மாதிரி அதுலேயும் நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஜெனட்டிக் ஸ்கின் டிசீசஸ் இருக்குது, ஹெரிடிட்டரி ஸ்கின் டிசீசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சப்டைப்ஸ் இருக்குது. ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா முகப்பரு எதனால் வருது? ஏன்னா ஒரு சிலவங்களுக்கு முகம் முழுக்க பருவாகவே இருக்கும், அது வந்து கிள்ளி விட்டாங்கன்னா ஃபுல்லாகவே பரவிடும். எதனால் முகப்பரு வருது? அதை தடுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன டாக்டர்? முகப்பரு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன், அது அண்ட் இன்ஃப்ளமேஷன். நம்ம ஃபேஸில் இருக்கிறது வந்து செபேஷியஸ் கிளாண்டுன்னு ஒரு கிளாண்ட் இருக்குது. அந்த கிளாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கிளாண்ட். ஸோ அந்த கிளாண்ட் சப்போஸ் ஆப்ஸ்ட்ரக்டட் ஆகுது, இல்லை அது வந்து ஏதோ ஒரு லெவலில் பிளாக்கேஜ் இருக்கும்போது, ஒழுங்கான செக்ரீஷன் நடக்காத போது உள்ள இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியே வருது. பிளஸ் அது கூடயே வந்து நம்ம பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அது வந்து ரொம்ப பெரிய பாயில் மாதிரியே வந்து ஸ்கின்ல வந்து மேனிஃபெஸ்ட் ஆகும். ஸோ மெயின் ரீசன் ஃபார் திஸ் பிம்பிள் ஆர் த ஆக்னே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரீஷன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். இதுதான் வந்து சயின்டிஃபிக்கான ரீசன். பட் இதுக்கு ஆட் ஆன் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஹைஜீன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணாததுனால கூட இது வரும். ரெண்டாவது வந்து ஜெனட்டிக்காவே சில பேருக்கு வந்து ஆக்னே டெண்டன்சி இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிளினிக்லேயே ஒரு பேஷண்ட் வராங்க, ஒரு 13-year-old கிட் வராங்கன்னா இன்வேரியபிளி அவங்க அப்பா அம்மா கூட தான் வருவாங்க. ஸோ அவங்க முகம் பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த குழந்தைக்கு வந்து ஏன் இந்த அளவுக்கு சிவியரான ஆக்னே இருக்குன்னு இதுக்கு மெயின் ரீசன் வந்து ஜெனட்டிக் தான் நம்ம சொல்லிக்கலாம். ரெண்டாவது ஒரு சில ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ்னால கூட ஆக்னே வரும். தைராய்டு ஹைப்பர் தைராய்டுனால வரலாம். பிசிஓடி ப்ராப்ளம் விச் இஸ் வெரி காமன் இன் யங்ஸ்டர்ஸ். ஸோ இதனால கூட ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் ஆன்செட் ஆக்னே, அதாவது ஒரு பர்டிகுலர் டீனேஜ்ல ஆக்னே வந்திருக்காது, அது ஒரு 35 ஒரு 40க்கு அப்புறம் வர ஆக்னே கூட இருக்கு. அது அகெயின் வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு சில மெடிசன்ஸ்னால கூட ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே டாக்டர். டாக்டர், அந்த முகப்பரு எப்படியெல்லாம் தடுக்கலாம் டாக்டர் வராமல்? இல்லை அப்படி வந்துட்டாலும் அதுக்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன இருக்கு? ஆக்னே ஆர் பிம்பிள் முகப்பரு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 டீனேஜர்ஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக 8 பேருக்கு இருக்கும் தான். தட் இஸ் அ சைன் ஆஃப் பியூபர்ட்டி. எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹார்மோன் சேஞ்சஸ், ஆயில் செக்ரேஷன் நடக்கும்போது ஆக்னே வரும் தான். பட் இதில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்கு. மைல்டு, மாட்ரேட், சிவியர் இருக்கு. இப்போ மைல்டாக இருக்குன்னா எல்லாருமே வந்து ஒரு ஸ்கின் டாக்டர் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்னே வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டயட்டு தான். ஸோ நம்ம டயட்டில் வந்து நிறைய இந்த ஆயில் ப்ரொடியூசிங் ஃபுட்டு ஆர் ஐ வுட் சே ஹை கிளைசெமிக், அதாவது நிறைய கேலரி கண்டெய்னிங் ஃபுட்டு வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஆக்னேயோட இன்சிடென்ட்ஸுமே கம்மியாயிடும். அதே மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் டூ மச் ஆஃப் த பன்னீர், நிறைய வந்து ஹை ஃபேட் பன்னீர், அதே மாதிரி வந்து ரொம்ப இந்த கொழுப்பு சத்து இருக்கிற பால், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் சாப்பிட்டீங்கனாலுமே இன்ஃப்ளமேஷனாலே கூட ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்னே வந்திருக்குன்னா நம்ம டயட்டை தான் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணணும். ரெண்டாவது வந்து வாட்டர் இன்டேக், ப்ராப்பர் ஹைட்ரேஷன் பண்ணாலுமே நம்மளோட ஆக்னே இன்சிடென்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். மூணாவது வந்து ப்ராப்பரான ஒரு ஹைஜீன், ஃபேஸ் ஹைஜீன் வந்து மெயின்டைன் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ஃபேஸ் வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கணும். இது சின்ன சின்ன பேசிக் நம்ம பண்ணாலே ஓரளவுக்கு வந்து ஆக்னே வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அதை மீறியும் நம்மளுக்கு சப்போஸ் ஆக்னே வந்துச்சுன்னா அப்போ ஒரு சில பேசிக் மெடிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணியும் கண்ட்ரோல் ஆகாத போது தான் நம்ம வந்து சரி ஏதாவது ஹார்மோனல்னால இந்த ஆக்னே வருதுன்னு அப்போ தான் நம்ம வந்து இவால்வேட் பண்ணுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ் நம்ம வந்து கொடுப்போம். ஓகே டாக்டர்.
டாக்டர் அதே போல் நிறைய பேருக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சிலருக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதுக்காக நிறைய வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீமோ இல்லை வந்து ஃபேஸ் வாஷோ மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. சஜஷன் டாக்டர்ஸ் கிட்ட போகாமலேயே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச நெய்பர்ஸோ சஜஸ்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதால ஸ்கின்னுக்கு ஏதாவது டேமேஜ் வர வாய்ப்புகள் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக டேமேஜ் வரும் தான். பிகாஸ் ஒன்று விஷயம் என்னன்னா, இப்போது நிறைய இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால வாரத்துக்கு ஒரு புது புது ஃபேஸ் வாஷ் வந்து டீனேஜர்ஸாரும் சரி, அது பெரியவங்களும் சரி பார்த்து வந்து சோஷியல் மீடியா ப்ரெஷர்னாலே நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டிக் டு ஒன் ப்ராடக்ட். அண்ட் உங்கள் ஸ்கின் ஆயிலியா இல்லை ட்ரையா இல்லை காம்பினேஷனா, இதை பார்த்து நம்ம ப்ராப்பராக நம்ம ஸ்கின்னுக்குன்னு ஒரு பிஹெச் இருக்கும், அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாலே போதும். வி டோன்ட் ஹாவ் டு யூஸ் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், சில பேருக்கு வந்து ஆக்னி நிறையா இருக்கும், ஆயில் செக்ரேஷன் நிறையா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி சில இன்க்ரீடியன்ஸ் கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் வந்து போகிறது பெட்டர். அண்ட் அட் த சேம் டைம் வந்து அதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் இன்க்ரீடியன்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்னி பிம்பிள் இருக்குன்னா அதுக்கு வந்து சாலிசிலிக் ஆசிட்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, அது கண்டெய்னிங் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பட் அதையுமே நம்ம கான்சென்ட்ரேஷன் பார்த்துட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர் அதே போல் நிறைய பேருக்கு பிக்மெண்டேஷன் இருக்கும், கை வந்து ஒரு கலரில் இருக்கும், இல்லை ஃபேஸில் ஒரு சில இடத்துல மட்டும் அந்த மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும். அது வர்றதுக்கான காரணங்கள் என்ன டாக்டர்? இந்த பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரொம்ப காமனாக இருக்குது. 10 year old கிட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் இன் பிக்மெண்டேஷன் இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து மட்டும் கருப்பாக இருக்கும், அப்புறம் வந்து இந்த ஆம்பிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் ஏரியாஸ் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டார்க்னஸ் ஜாஸ்தியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த கிட்ஸ்க்கு இப்போலாமே நிறைய வருது. இது நம்ம இவால்வேட் பண்ணி பார்த்தோன்னா மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கும். ஓவர் வெயிட் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன். செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது தவிர்த்து இப்போ ஒரு 30-40 year old நார்மலாக இருக்காங்க, பிக்மெண்டேஷன் வராங்கன்னா விட்டமின் B12 டெஃபிஷியன்சியில் கூட பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சில க்ரீம்ஸ், இந்த ஓவர் த கவுண்டர் ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஸ்டீராய்டு கண்டெய்னிங் க்ரீம், அப்புறம் ஹைட்ரோக்யூனோன், இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ஸ். இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டெர்மட்டாலஜிஸ்ட்க்கு தெரியாமையோ இல்லை அவங்களுக்கு கன்சல்ட் பண்ணாமலோ நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இந்த மாதிரி க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை டக்குன்னு விடும்போது ரீபவுண்டாக பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் அதர் ரீசன் பீயிங் ஓவர் எக்ஸ்போஷர் டு சன்லைட்னால கூட வரலாம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் மட்டும் தனியாக பிக்மெண்டேஷன் இருக்கும். இந்த பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹெட் பாம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஹெட் ஏக் ரிலீவ் பண்ணுறதுக்கு. அந்த ஹெட் பாம்ஸில் இருக்க ஒரு சில கவுண்டர் இரிட்டன் காம்பனன்ட் வந்து பிக்மெண்டேஷன் இன்டியூஸ் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்வெட் ஆகும்போது அழுத்தி வந்து நெத்தியை வந்து துடைப்பாங்க. ஸோ அதனால அது பேர் ஃப்ரிக்ஷனல் மெலனோசிஸ்னு சொல்லுவோம். அதனால பிக்மெண்டேஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிக்மெண்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஸ் இட்ஸ் ஓன் ரீசன். ஸோ லைக் வி நீட் டு சி எந்த இதனால வருதுன்னு பார்த்து இது வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து நம்ம வந்து அட்ரெஸ் பண்ணணும். ஓகே டாக்டர் நிறைய பேருக்கு இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி வெயில் டைம்லலாம் இருக்கும்போது நிறைய பிஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, அது எப்படி டாக்டர் தவிர்க்கலாம்? இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா நீங்கள் கேட்கறது வந்து படர்தாமரை நினைக்கிறேன். ஸோ இந்த படர்தாமரை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டீனியா கார்பரிஸ்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன், அதாவது ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து வரும். அது டைரக்ட் கான்டாக்ட்ல வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்க துணி யூஸ் பண்ணாலும் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறாங்கன்னா அடுத்த பர்சனுக்கு வரத்துக்குமே சான்சஸ் இருக்கு. ஸோ ஷேரிங் ஆஃப் த க்ளோத்ஸ், ஷேரிங் ஆஃப் டவல்ஸ், யூசிங் காமன் ரெஸ்ட் ரூம்ஸ், இந்த மாதிரி கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் கேன் ஈஸிலி ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு தி அதர். ஸோ அதுக்கு தான் இந்த பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, டோன்ட் ஷேர் யோர் க்ளோத்ஸ். கிளாத்திங்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்ணக்கூடாது, டவல் ஷேர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாஷிங் மிஷினில் எல்லா துணியுமே வந்து ஒன்றா போடுவாங்க. இப்போ யாருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கோ அவங்க துணியும் இல்லாத இன்ஃபெக்ஷனுக்குமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணும்போது இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு எஸ்பெஷலி இந்த ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபெக்ஷன் இஸ் வெரி வெரி காமன். இதை அவாய்ட் பண்ணோன்னா டெஃபினெட்லி நாட் டு ஷேர் த கிளாத்ஸ். அண்ட் ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நம்ம யூஸ் பண்ணும்போது சானிடைஸ் பண்ணி போகிறது பெட்டர். இது ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப், ஃபாலோ பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல, பட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஓகே டாக்டர் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வருது அப்படின்னா எதை வச்சு டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ இந்த வந்து ஸ்கின் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணலாம்? அது கண்டிப்பாக நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட தான் போகணும். ப்ளஸ் நம்மளுக்கே டெய்லி நம்ம பார்க்குற ஒரு ஃபேஸில் இருக்க சப்போஸ் ஸ்கின்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் நம்மளுக்கு அது டெய்லி பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும்.
என்ன ப்ராப்ளம்னு. இதுக்கு ஸ்கின்னுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. இந்த ஸ்கின் வந்து இப்படி இருக்குது, அது வந்து ஸ்கின் இஸ் ஜஸ்ட் அ ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ அது வந்து நம்மளுக்கே தெரியும் ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது. அதை தாண்டி நம்மளால அதை அட்ரஸ் பண்ண முடியலனா தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. ஸோ டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் த பெஸ்ட் பர்சன் டு ஐடென்டிஃபை த ஸ்கின் டிசீசஸ். ஓகே டாக்டர். டாக்டர், ஸ்கின் டிசீஸ்க்குன்னு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபைடாக இருக்கா? டிசீசஸ்னா இட் டிபெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இப்போ படர்தாமரை பற்றி பேசணும்னா நம்ம வி கிவ் ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸ் அண்ட் க்ரீம்ஸ். அதே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் ஆன்டிபாக்டீரியல் க்ரீம் நம்ம கொடுப்போம். ஜெனட்டிக் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு பெருசாக நம்மளுக்கு வந்து க்யூர்னு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அதில் கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். அதே போல் நிறைய பேர் இந்த ஃபேஷியல் வந்து எவ்ரி மந்த் வந்து யூஸ்வலாக பண்ணுறாங்கல்ல டாக்டர், அதுலேயே நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குது. ஃப்ரூட் ஃபேஷியலாக இருக்கலாம், இல்லை கோல்டன் க்ளோ ஃபேஷியல் அந்த மாதிரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃபேஷியல் பண்ணுறது ஃபேஸுக்கு வந்து ஹெல்த்தியான ஒன்றா? ஜென்ரலி வந்து இது எந்த டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கேட்டிங்கனாலுமே ஃபேஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு இதுதான் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் சொல்லுவோம். தவிர்த்து அது வந்து ட்ரீட்மெண்ட்டானு யூஸ் பண்ண முடியும். தெரப்பியூட்டிக்காக அதுக்கு வந்து வேலை இருக்காது. ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் மசாஜ், உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் ஃபேக்டர் தான் உங்களுக்கு வந்து இந்த பார்லர் இன்டியூஸ் ஃபேஷியல்ஸில் இருக்கும். இந்த ஃப்ரூட் ஃபேஷியலாக இருக்கட்டும், கோல்டு டைமண்ட், வாட் எவர் இட் இஸ். ஸோ அதே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் டாக்டர் கிட்ட போறீங்கன்னா ஆர் ஒரு ஏஸ்தெட்டிஷியன் கிட்ட போறீங்கன்னா பார்த்தீங்கன்னா we do something called medifacials or the hydrofacials. ஸோ மெடிஃபேஷியல்ஸ் எப்படின்னா அந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து தான் ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் அன்லைக் த பார்லர் ஃபேஷியல். பார்லர் ஃபேஷியல் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் மெடிஃபேஷியல்ஸ் அண்ட் ஹைட்ரோஃபேஷியலில் வந்து இப்போ சப்போஸ் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க ஃபேஷியல் ஹைட்ரோஃபேஷியல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வேறு சீரம் வந்து மிஷின் வழியாக வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து வேறு ஒரு சீரம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் இந்த ஃபேஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் ஒன் அப்போதைக்கு ஒரு க்ளோக்கு கொடுக்கறது தான். அது பார்லர் ஃபேஷியலாக இருக்கட்டும், ஹைட்ரோஃபேஷியலாக இருக்கட்டும், அது ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து சொல்ல முடியாது. இப்போ நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா மெடிஃபேஷியல் பண்ணால் ஹைட்ரோஃபேஷியல் பண்ணால் வந்து பிக்மெண்டேஷன் போகுமான்னு கேட்பாங்க. வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு ஒரு க்ளோ, ஒரு ஃபங்க்ஷன் வருதா ஒரு 4-5 நாள் முன்னாடி பண்ணிங்கன்னா அது ஒரு வாரம் ஒரு 10 நாள் அந்த க்ளோ இருக்கும். தவிர்த்து அது வந்து பிக்மெண்டேஷன் போகிறதுக்குன்னு எந்த ஃபேஷியலுமே வேலை செய்யாது. சரிங்களா? எது வேணா இருக்கட்டும், அந்த க்ளோ வந்து ஒரு வாரம் தான் மேக்ஸிமமாக இருக்கும். நம்ம ட்ரீட்மெண்ட்டுன்னு போனோம்னா நம்ம இந்த பிக்மெண்டேஷன் ரெடியூசிங் க்ரீம்ஸ், சீரம்ஸ் அந்த மாதிரி கொடுப்போம். ப்ளஸ் இன்டர்னலி வாட் எவர் ஹேஸ் டு பி டன் வி கரெக்ட் இட். ஓகே மேம். டாக்டர், அதே போல் இப்போ இருக்க நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. மேக்கப் ஐட்டம்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதால ஸ்கின் டேமேஜ் ஆகுமா, இல்லைனா உண்மையாகவே அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுமா டாக்டர்? மேக்கப் ஐட்டம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டீங்க, ரைட்? எவ்ரி ஃபீமேல் ஐ திங்க் ஹேஸ் காட் த ரைட்ஸ் டு டூ த மேக்கப். அது வந்து அவங்கவுங்களோட பர்சனல் சாய்ஸ் தான். பட் லெஸ் இஸ் மோர். அதாவது 10 லேயர் 20 லேயர் போடுறதுக்கு அவங்கவுங்க ஸ்கின்க்கு என்ன சூட்டபிளோ, லைக் பேசிக்காக ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு சன்ஸ்க்ரீன் அண்ட் வெளியில் போகிறச்ச ஒரு ஃபவுண்டேஷனோ கன்சீலரோ வந்து போட்டுக்கலாம். அது கூட நல்ல பிராண்டடாக வாங்கி அதில் பெரிய கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லாமல் பார்த்து வாங்குறது. 3வது எக்ஸ்பைரி டேட் எல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சூஸ் பண்ணுறது இட் இஸ் பெட்டர். ஆக்னே ப்ரோன் ஸ்கின்க்கு வந்து மேக்கப் வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன், க்ரீம்ஸ், கன்சீலர்ஸ் எல்லாம் போயிட்டு அவங்களோட கிளான்ஸ் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ யார் யூஸ் பண்ணாலுமே எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ஒரு மினிமலாக யூஸ் பண்ணது எப்பயுமே வந்து சேஃப் தான். ஓகே டாக்டர். டாக்டர், ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிக்கல் ஷாப்பில் க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணலாமா? அது நல்லதா? இப்போது பெரும்பாலும் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்டிஃபங்கல் க்ரீம்ஸ் தான் கொடுப்போம். ஆனால் இந்த மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி இல்லை பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டில் இந்த மாதிரி சொல்லி வாங்குற க்ரீம்ஸ் என்ன இருக்கும்னா இன்வேரியபிளி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீராய்டு இருக்கும். அந்த ஸ்டீராய்டு என்ன பண்ணோன்னா அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு மொமெண்ட்ரி ஒரு ரிலீஃப் கொடுக்கும். பிகாஸ் ஸ்டீராய்டு இஸ் அன் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. ஸோ அந்த இச்சிங், அந்த இன்ஃப்ளமேஷன்லாம் குறைக்கும். ஆனால் அது வந்து ஃபங்கஸ் என்ன பண்ணணும்னா தோலிலேருந்து ரத்தத்துக்குள்ளே புஷ் பண்ணிடும். அந்த ப்ராப்பர் ஃபங்கஸை வந்து அது வந்து ஸ்போர் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபங்கஸ் இருக்குது, அந்த மாதிரி மாற்றி விட்டு அது வந்து உள்ள தள்ளி விட்டுடும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா பர்சன் ஹூஸ் ஹேவிங் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து சரியாயிடுச்சுன்னு நினைப்பாங்க. பட் அந்த ஸ்டீராய்டு க்ரீம் விட்ட உடனே ஒரு 2-3 வாரத்திலேயே என்ன ஆகும்னா திருப்பியும் வந்து அது வந்து இன்னும் ஒரு ஃபுல் ப்ளோன் ஸ்டேஜில் வரும். சரிங்களா? ஸோ இட் டஸ் மோர் ஹார்ம் தென் குட். இந்த மாதிரி ஸ்டீராய்டு க்ரீம் போட்டால் என்ன ஆகும்னா அது வந்து ஸ்டீராய்டு வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி யூஸ் பண்ணோன்னா தோலே வந்து சாப்பிடும். பிகாஸ் ஸ்டீராய்டு வந்து ஒரு 10 லேயர் ஸ்கின் இருக்குன்னா அதில் வந்து 5-6 லேயர் வந்து ஸ்டீராய்டு வில் ஈட் அவே. ஸோ இட்ஸ் பெட்டர் தட் யூ டோன்ட் யூஸ் திஸ் ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன். ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா ஆன்டிஃபங்கல் க்ரீம் கொடுப்பாங்க. கண்டிப்பாக ஆன்டிஃபங்கல் டேப்லெட்ஸும் எடுக்கணும். ஸோ அது வந்து 2
வாரம் இருக்கும், 4 வாரம் இருக்கும், 6 வாரம் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஓகே டாக்டர். டாக்டர் இந்த டேண்ட்ரஃப்லாம் வந்தால் ஸ்கின் டேமேஜ் பண்ணுன்றாங்களே, அதெல்லாம் உண்மையா டாக்டர்? கண்டிப்பாக டேண்ட்ரஃப்னால நம்மளோட ஸ்கின்னும் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ஸ்கேல்பில் வர டேண்ட்ரஃப் ஃபங்கஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ்க்கும் ட்ராவல் பண்ணும். ஃபேஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட பேக் ஷோல்டர்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட்டே என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய பேக்கில் வந்து ட்ரங்கல் ஆக்னே இருக்குது, நிறைய ஆக்னே வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அதோட மெயின் ரீசனே வந்து பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் தான். ஸோ நம்ம ரெண்டுத்தையும் சைமல்டேனியஸ்லி ட்ரீட் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது கூட வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய இந்த ஆயிலி ஃபுட்டு சாப்பிடாம ப்ராப்பர் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், கலர்ட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். எப்பயுமே ஒரு ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை அலர்ஜியாக இருக்கட்டும், ஃபுட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அது நம்ம இன்டர்னலி நம்ம அது வந்து சரி பண்ணாதான் எக்ஸ்டர்னலி நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் வந்து சரி வரும். ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல் நிறைய பேருக்கு இந்த வேர்க்குரு வரும் இல்லையா டாக்டர்? வேர்க்குரு வந்து உடம்பு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்க்குரு வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி மார்க்காகவே மாறிடும். அதுக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? வேர்க்குரு வந்து இப்போது சம்மர் சீசன், சம்மர்னு சொல்ல முடியாது, நம்ம சென்னையில் ஆல் டைம் சம்மர் தான். ஸோ இந்த மாதிரி வேர்க்குருக்கு வந்து ஆக்சுவலி வந்து இது மைல்டாக இருந்துச்சுன்னா தானாகவே போயிடுங்க. நம்ம ப்ராப்பராக வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணணும், தண்ணி நல்லா குடிக்கணும். ரெண்டாவது வந்து காட்டன் ட்ரெஸ் போடணும், லூஸ் கிளாத்திங்ஸ், ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடாமல் நல்லா ப்ராப்பராக வென்டிலேட்டட், அதுக்காக ஏசியில் தான் இருக்கணும்னு சொல்ல வரல, ப்ராப்பராக ஒரு ஏரேட்டட் பிளேஸில் ப்ராப்பராக ஒரு ஃபேன் இருக்கிற இடத்துல இருந்தாங்கன்னா பெட்டர். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட்டு, இந்த லெமனு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள், இந்த மாதிரி விட்டமின் சி கண்டெய்னிங் ஃபுட் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கணும்னா நம்மளுக்கு வந்து இந்த வேர்க்குரு வரது வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணியும் சப்போஸ் வந்துருச்சு வேர்க்குருன்னா, ஃபர்ஸ்ட் இஸ் யூ லீவ் இட். 2-3 டேஸே தானாக செட்டில் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் எண்ணெயை போட்டுருவாங்க, பவுடர் போட்டுருவாங்க. ஆக்சுவலி வந்து நிறைய ஆட்ஸில் இது தான் காமிப்பாங்க. இது என்ன பண்ணோன்னா, நம்ம வேர்வை வர கிளாண்டை வந்து ஆக்சுவலி வந்து தடுக்க விட்டுடும். ஓகே, இட்ஸ் கோன் பிளாக் த கிளாண்ட்ஸ். ஆக்சுவலி இட் வில் டூ மோர் ஹார்ம் தென் குட். ஸோ இது ரெண்டு விஷயமே பண்ணாமல் இருக்கிறது நல்லது. சரி, அப்போ என்ன தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேலமீன் இது ஒரு இன்க்ரீடியன்ட். இது வந்து ஒரு பிங்க் கலரில் ஒரு லோஷன் மாதிரி இருக்கும். காமனாக எல்லா கடையிலுமே மெடிக்கல் ஷாப்லையுமே கிடைக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே இது வந்து ஓரளவுக்கு வந்து உங்கள் வேர்க்குருலேருந்து ரிலீஃப் வந்துடும். அதை தாண்டியும் கிடைக்கலனா தான் நம்ம டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டீராய்டு வித் ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் கொடுப்போம். பட் பெரும்பாலும் நம்ம லைஃப் ஸ்டைல் ஒழுங்காக தண்ணி குடிச்சிட்டு ப்ராப்பராக வந்து ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ணி துணியெல்லாம் கொஞ்சம் நான் சொன்ன மெஷர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே 95% ஆஃப் த வேர்க்குரு வில் கம் டவுன். ஓகே டாக்டர். டாக்டர் நிறைய பேர் இந்த தண்ணியில் வேலை செஞ்சால் சேத்து புண்ணு வரும்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்லாருக்குமே தண்ணியில் நின்றுட்டு வேலை செஞ்சால் சேத்து புண்ணுன்றது வருமா? அதுக்கான ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்டர்? சேத்து புண்ணு வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி வந்து இடுக்கில் வருது. இப்போ 2 விரலோட இடுக்கில் தான் யூஸ்வலியுமே வந்து சேத்து புண்ணு வரும். ஏன் வருதுன்னா, வாட்டர், அந்த வாட்டர் வந்து அந்த வெப் ஸ்பேஸில் போய் வந்து தங்கிடுறது. இது வந்து எல்லாருக்கும் வரதில்லை. சில பேருக்கு என்ன ஆகும்னா, அந்த வெப் ஸ்பேஸில் வந்து ப்ராப்பராக வந்து காத்தோட்டம் இருக்காது. அங்கே நிறைய ஃபேட் அக்யூமுலேஷன் இருக்கிறதுனால, காத்தோட்டம் இருக்கிறதுனால தண்ணி அங்கேயே தங்கிட்டு இருக்கும். அந்த தண்ணி கூட வேர்வே இருக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஃபங்கஸ்க்கு வந்து இந்த தண்ணி வந்து ஒரு கேக் மாதிரி அது போய் நல்லா it will thrive on the water and that gives rise to this சேத்து புண்ணு. ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம சப்போஸ் ஒருத்தவங்களுக்கு சேத்து புண்ணு வர ஒரு டெண்டன்சி இருக்குது, இல்லை வந்துட்டு போயிருக்குன்னா, அவங்க தண்ணியில் போகிறாங்கன்னா அது சட்டுன்னு வெளியில் வரச்சு அது வந்து நம்ம வந்து ப்ராப்பராக கிளாத்திங், ஒரு காட்டன் கிளாத் வச்சு ட்ரையாக வச்சுருக்கணும். ப்ளஸ் ஒரு சில ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர்ஸ் இருக்குது. இன்க்ரீடியன்ட் மட்டும் சொல்கிறேன், இந்த குளோட்ரிமசோல் கண்டெய்னிங் இல்லை டர்பினாஃபின் கண்டெய்னிங் டஸ்டிங் பவுடர்ஸ் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே இருக்கும். அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நைட் போடும்போது உங்களுக்கு அந்த சேத்து புண்ணு வர இன்சிடென்ட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். அது மீடியம் வந்திருக்கு, இந்த பவுடர் போட்டும் சரி வரலன்னா அப்போ நம்ம ஆன்டி ஃபங்கல் டேப்லெட்டோ இல்லை க்ரீமோ வந்து நாங்கள் கொடுப்போம். ஓகே டாக்டர். டாக்டர், இப்போ சிக்கன் பாக்ஸுக்கு மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இன்கேஸ் வந்துட்டாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன டாக்டர்? சிக்கன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம யூஸ்வலி வந்து நம்ம பாட்டி வைத்தியத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேப்பில் தண்ணி போட்டு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. பட் அது தவிர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி மார்க்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஆன்டி பாக்டீரியல் க்ரீம்ஸ்,
அதை யூஸ் பண்ணோம். பெரும்பாலும் ஏன் மார்க்ஸ் வருதுன்னா, எப்போ வந்து அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து பாக்ஸ் அந்த குட்டி குட்டி பாயில்ஸில் வந்து பாக்டீரியா ஆட் ஆகுதோ, அது ப்ராலிஃபரேட் ஆகும்போது தான் அது வந்து பஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அது ஆறும்போது தான் மார்க்ஸ் ஆகும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேயே பேஷண்ட்ஸ் வந்து ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா மார்க்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். மேற்கொண்டு அந்த மார்க் வந்துச்சுன்னா அது தானாகவே 3 வாரம் இல்லை 4 வாரத்தில் போயிடும். இல்லை நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம வந்து எதுவுமே பண்ணாமல் வந்துட்டோம், மார்க்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது, ரொம்ப டார்க்காக இருக்குன்னா ஒரு சில க்ரீம்ஸ் இருக்குது. டீபிக்மெண்டிங் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, கோஜிக் ஆசிட், அந்த மாதிரி நிறைய லிக்கோரைஸ் எக்ஸ்ட்ராக்ட், ஆல்ஃபா ஆர்பியூட்டின் கண்டெய்னிங் க்ரீம்ஸ், இது எல்லாமே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மார்க்ஸ் வந்து செட்டில் டவுன் ஆகிடும். ஓகே டாக்டர் அதே போல் இப்போ நிறைய பேர் அந்த ஒபிசிட்டியிலேருந்து ரெடியூஸ் ஆகும்போது அந்த ஸ்ட்ரெச் மார்க் வரும் இல்லையா டாக்டர், அந்த ஸ்ட்ரெச் மார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதனா க்ரீம்ஸ் இருக்கா இல்லை வேறு எதனா ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு க்ரீம்ஸ்னு பெருசாக ஒன்றுமே கிடையாது, அப்படியே பண்ணாலும் தே டோன்ட் ஒர்க். ஸோ இப்போ ப்ரெக்னென்சி ரிலேட்டட் ஸ்ட்ரெச் மார்க்ஸில் வந்து மேபி ஆஃப்டர் த ப்ரெக்னென்சி ரெட்டினால் பேஸ்ட் க்ரீம் கொடுப்போம் இனிஷியல் ஸ்டேஜஸில், அது வந்து ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் மோஸ்ட்லி வி டூ ப்ரொசீஜர்ஸ், மைக்ரோ நீட்லிங்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணோன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர் அதே போல் அந்த காலத்துலலாம் ஃபேஸுக்கு வந்து அந்த பைத்தம் மாவு அந்த மாதிரி எல்லாமே போடுவாங்க. இப்போ வந்து நிறைய ஃபேஷியல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. உண்மையாகவே அந்த பைத்தம் மாவு எல்லாம் போட்டால் ஃபேஸ் வந்து முகப்பொலிவு வருமா டாக்டர்? நீங்கள் அந்த பவுடர் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா பேசன் பவுடர்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து டைமில் இதெல்லாம் யூஸ் பண்ணி லேடிஸ் எல்லாம் வீட்டிலே உட்காந்தாங்க. தேவர் நெவர் எக்ஸ்போஸ் டு த அவுட் சைட் வேர்ல்ட். பட் இது இப்போ அப்படி கிடையாது. எவ்ரிபடி இஸ் கம்மிங் அவுட், வி ஆர் சிட்டிங் இன் த ஏசி ஃபார் அ லாங்கர் டைம், கெட்டிங் எக்ஸ்போஸ் டு பொல்யூஷன். ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த பேசன் பவுடர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரப். ஆக்னே ப்ரோன் பேஷண்ட்ஸ் யாருமே வந்து இது நிறைய யூஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க ஆக்னே வந்து உடஞ்சி அதனாலே வந்து இன்ஃப்ளமேஷன் ட்ரிகர் ஆகி இன்னும் நிறைய ஆக்னே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பவுடர் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹோம் ரெமெடிஸ் வந்து அளவாக யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு. பட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். வாரத்தில் 2 வாட்டியா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதே பேசன் பவுடரும் 2 வாட்டி போடுவாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அவாய்ட். ப்ராப்பராக யூஸ் பண்ணால் ஓகே, ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெமனை கட் பண்ணி அந்த லிக்விடை வந்து நம்ம ஃபேஸில் போடுறாங்க, அந்த சாரை வந்து ஃபேஸில் போடுறாங்க. அது போட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அலர்ஜியோட என் கிளினிக் வந்திருக்காங்க. ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ஹோம் ரெமெடிஸ் வந்து எல்லாருக்கும்லாம் சூட் ஆகாது. 10ல் ஒரு 8 பேருக்கு சூட்டபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மீதி 2 பேருக்கு அலர்ஜியில் தான் வந்து முடியுது. ஸோ நீங்கள் ஒரு ஹோம் ரெமெடி ட்ரை பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ப்ராப்பராக உங்கள் ஸ்கின்னுக்கு சூட்டபிளாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். 3வது ஒரு பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ணிட்டு தான் அது எப்பயுமே யூஸ் பண்ணணும். ஓகே டாக்டர் லேசர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. லேசர் ட்ரீட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு ஆபத்தானது டாக்டர்? லேசர் ட்ரீட்மெண்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நம்ம பிக்மெண்டேஷனுக்கு லேசர் யூஸ் பண்ணுவோம், லேசர் ஹேர் ரிடக்ஷனுக்கு லேசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஆக்னே ஸ்காருக்கு லேசர் யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே சேஃப் தாங்க. இஃப் இட் இஸ் டன் பை அ ப்ராப்பர் குவாலிஃபைட் பர்சன் கண்டிப்பாக வந்து அது சேஃப் தான். யாருக்கு பண்ணணும் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு டெர்மட்டாலஜிஸ்ட்டுக்கு ப்ராப்பராக வந்து தெரியும். அவங்க சொல்கிற அட்வைஸ் பிரகாரம் நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்குங்க. ஓகே டாக்டர் பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய பேர் நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பண்ணுறாங்க. காமன் பீப்புளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்றது வந்து ஃபேஸை வந்து மாடிஃபை பண்ணுறதா தான் தெரியும். அந்த மாதிரி பண்ணும்போது அதில் ஏதாவது ஆபத்துக்கள் இருக்கா, இல்லை அந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு எப்போவுமே வந்து இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கணுமா டாக்டர்? பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து பார்த்தீங்கன்னா முன்ன இருக்க காலத்தில் செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. எவ்ரி காமன் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ் டு பிளாஸ்டிக் சர்ஜரி. த அட்வான்ஸ்மெண்ட் இட் இஸ் நவ் இட்ஸ் ஓப்பன். இப்போ எவ்ரிபடி இஸ் மோர் ஆக்சசபிள் டு இட். அண்ட் இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இன்வேசிவ் ஒன்று இருக்குது, நான் இன்வேசிவ்னு ஒன்று இருக்குது. இன்வேசிவ்னா மோர் லைக் அ சர்ஜரி, அண்ட் நான் இன்வேசிவ்னா வி யூஸ் சம்திங் கால் போட்டாக்ஸ், ஃபில்லர்ஸ், த்ரெட்ஸ். இது எல்லாமே pretty சேஃப் தான். பட் அகெயின் நம்ம யார்கிட்ட பண்ணுறோமோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பர்டிகுலர் பிளாஸ்டிக் சர்ஜனோட டெர்மட்டாலஜிஸ்ட் யார் பண்ணுறாங்களோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் வரதுக்கு சான்சஸ் ஆர் தேர், சைட் எஃபெக்ட்ஸும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் அதை ஹேண்டில் பண்ணுற திறமையும் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்க்கு இருக்குது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சர்ஜரியோ இல்லை ஒரு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் நம்ம பண்ணோம்னா அது ஒரு குவாலிஃபைட் பர்சன் கிட்ட பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அது.
ஓகே டாக்டர். டாக்டர், இன்டர்னல் ஆர்கன்ஸுக்கும் ஸ்கின்னுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா டாக்டர்? கண்டிப்பாக நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், உள்ள ஏதாவது இன்டர்னலி ஏதாவது நம்மள இஷ்யூ இருந்தால் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ஸ்கின்னாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிசீசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து ஒரு இண்டிகேஷனாக எடுத்துகிட்டு வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னல பிக்மெண்டேஷன் இப்போ நெக்குக்கு இருக்கும்போது ஆம்பிட்ஸில் இருக்கும்போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தைராய்டு ப்ராப்ளம். அதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரூல் அவுட் பண்ணோம். ரெண்டாவது வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம டெஸ்ட் பண்ணி நம்ம முன்னாடி கண்டுபிடிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ஒரு சில பேருக்கு வந்து லிவர்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல வந்து ஒரு லைக்கன் பிளானஸ்னு சொல்லுவோம், லைக்கனாய்டு டெர்மடைட்டிஸ் மாதிரி ஒரு ரியாக்ஷன் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த மாதிரி கிட்னியில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா ஹோல் பாடியில் வந்து நான் ஸ்பெசிஃபிக் ஒரு இச்சிங் இருக்கும், ஒரு அரிப்பு வந்து உண்டாகும். அது வந்து எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சரியாகாது. அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது யூரியா கிரியாட்டின்லாம் எலிவேட்டடாக இருக்கும். அப்படியே நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் அதே மாதிரி டயபெட்டிஸ், லாங் ஸ்டாண்டிங் டயபெட்டிஸ் அண்ட் அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸில் உங்களுக்கு ஒரு சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து காமனாக வரும். மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிங். ஸ்கின் ஹோல் பாடி இச்சிங் இருக்கும்போது ஒரு 50 இயரோ ஒரு 40 இயரோ 60 இயருக்கு இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம காமனாக தான் யோசிப்போம், ட்ரைனஸ்னால ஒரு இச்சிங் தான் யோசிப்போம். பட் அது ஒரு 2-3 வாரத்தில் கண்ட்ரோல் ஆகாத போது நம்ம வந்து உள்ளே ஏதாவது இஷ்யூ இருக்கா நம்ம டெஸ்ட் எடுக்க பார்க்கும்போது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அது. ஸோ கண்டிப்பாக ஸ்கின் இஸ் அ இண்டிகேட்டர் ஆஃப் அன் இன்டர்னல் ஆர்கன். அதோட ஃபங்க்ஷனிங் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்து கொடுக்கும். ஓகே டாக்டர். டாக்டர், அதே போல் ஒரு சிலவங்களுக்கு ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், கை கால் ரெண்டுமே வந்து வேறு வேறு கலரில் இருக்கும். அதோட காரணங்கள் என்ன டாக்டர்? இது ரொம்ப ரேர் தாங்க. அன்லஸ் அன்டில் தட் பர்சன் ஹேஸ் யூஸ்ட் சோ மெனி ஸ்கின் பிரைட்னிங் ஆர் லைட்னிங் க்ரீம்ஸ் ஃபார் த ஃபேஸ். இது வந்து ஹோல் பாடிக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த முகத்து மட்டும் உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்குன்னா எதிர் ஒன்று மேக்கப் போட்டிருப்பாங்க, இல்லை ரெண்டாவது அவங்க ஃபேஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா வெள்ளையா ஒரு க்ரீம் வந்து முகத்துக்கு போட்டிருப்பாங்க. இதுதாங்க மெயின் ரீசன். மற்றபடி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலர் வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும். இந்த ஏசிடிஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அதில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தால், ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸில் ஏதாவது ஃப்ளக்சுவேஷன் இருந்தால் இந்த மாதிரி அன்ஈவன் பிக்மெண்டேஷன் இல்லை அன்ஈவன் ஸ்கின் டோன் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போதைக்கு சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீம்ஸ் நிறைய அன்வான்டாக ஃபேஸ்க்கு போட்டுட்டு அதை மட்டும் பளிச்சுன்னு ஆர் மேக்கப். ஓகே டாக்டர். டாக்டர், இளமையாக இருக்கிறதுக்கு எதனால் உடற்பயிற்சிகள் இருக்கா டாக்டர்? ஃபஸ்ட்டு நம்ம லைஃப் ஸ்டைலுங்க, சரிங்களா? அதாவது ஒரு ஹெல்தி ஸ்கின் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அ பிரைட்டர் ஸ்கின். ஸோ வெள்ளையாகிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்மளோட ஸ்கின் வந்து எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குது, க்ளீனாக இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தாங்க. இந்த க்ரீமு, சீரமு, இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் பொறுத்த வரைக்கும் 4-5 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று தூக்கம். கண்டிப்பாக அதுக்கு பேரே வந்து பியூட்டி ஸ்லீப்னு சொல்லுவோம். அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் இஸ் மேண்டேட்ரி. இந்த ஸ்லீப்பில் கூட வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப். இப்போ நிறைய பேர் ஐடியில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா 2 மணிக்கு 3 மணிக்கு தான் தூங்குறேன் காலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் நாட் ஹெல்தி. மேக் ஷூர் யூ ஸ்லீப் பை 10:30 to 11. ஏன்னா இதுதான் நம்மளோட சர்க்காடியம் ரிதம், ஒரு பயாலஜிக்கல் கிளாக்னு நம்மளுக்கு ஓடிட்டு இருக்கு. அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் டியூரேஷன் தான். ஸோ 10:30க்குலாம் முக்கால்வாசி படுத்துடணும். நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் போய் பண்ண முடியாது. பட் ஹூஎவர் இஸ் ஆன் த ஜென்ரல் ஷிஃப்ட் ஆர் நார்மலாக இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 10-10:30க்கெலாம் படுத்துடணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு, தட் இஸ் அவர் டயட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல், கலர்ட் ஐட்டம்ஸ்லாம் இல்லாமல், ரொம்ப ஆயிலி ஃபுட் இல்லாமல், ஃப்ரூட்ஸ், கலர்ட் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, பொமோகிரானட், விட்டமின் சி கண்டெய்னிங் ஃப்ரூட்டு, நட்ஸ், சீட்ஸ், இதெல்லாம் நம்ம எடுத்தோம்னா இதனாலே நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வருவாங்க, நான் வெள்ளையானு சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும்னா டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அதுலேயே நல்லா நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயம் எல்லாமே. மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் இன்டேக். கண்டிப்பாக ஹைட்ரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஒரு ஆவரேஜாக ஒரு 20 kg பாடி வெயிட்டுக்கு நம்ம ஒரு 1 லிட்டர் கணக்கு வைக்கணும். இப்போ ஒரு பர்சன் ஒரு 70 kg இருக்காங்க, 75 kg இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர் தண்ணி ஆச்சு நம்ம வந்து குடிக்கணும். நாலாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். Stress is something which is really going to hamper the health of your skin. See, stressனா டென்ஷன் மட்டுமே கிடையாது. லாங் ஒர்க்கிங் ஹவர்ஸ், நாட் ஹேவிங் அ ப்ராப்பர் ஸ்லீப், நாட் ஹேவிங் அ குட் டயட் ஆன் டைம், டூ மச் ஆஃப் ட்ராவல், ஓவர் திங்கிங், இது எல்லாமே பாடிக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக ஸ்கின்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனால தான் இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 year old பொண்ணு பையனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சுருக்கம் வருது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் லைஃப் ஸ்டைல் தான். அப்புறம் 5வது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, எக்ஸசைஸ், எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் 30 minutes ஆச்சு கம்பல்சரியாக பண்ணணுங்க. இந்த
5 விஷயம் இஃப் அ இண்டிவிஜுவல் இஸ் டூயிங் ப்ராப்பர்லி கண்டிப்பாக அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே டாக்டர். டாக்டர் wrinkles எதுக்காக டாக்டர் வருது? ரிங்கிள்ஸ் வரதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்லைங் சப்போர்ட், அதாவது கொலாஜன் எலாஸ்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவோம், அது கம்மியாகும்போது நம்மளுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வரும். ரெண்டாவது நம்மளோட ஹைட்ரேஷன் ஒழுங்காக இல்லைன்னா, ஸோ ஹைட்ரேஷன் கொடுக்க வேண்டிய ஏஜென்ட் ஒரு ஹைலரானிக் ஆசிட்னு ஒன்று இருக்குது, தவிர்த்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே கம்மியாகும்போது நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வரும். கொலாஜன் ஏன் கம்மியாகுதுன்னா, ஒன்று நேச்சுரலாகவே ஏஜ் ஆகும்போது லைக் எவ்ரி 10 இயர்ஸ்க்கு வந்து நம்ம கொலாஜன் வந்து கம்மியாகும். இது தவிர்த்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங், ஆல்கஹால்லையும் கொலாஜன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இதெல்லாமே ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து wrinkles ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் மாய்ஸ்சரைசிங் த ஸ்கின், எவ்வளோ அளவுக்கு நம்ம மாய்ஸ்சரைஸ் பண்ணமோ இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி அந்த அளவுக்கு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கும். wrinkles ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா கண் கருவளையம், அது எப்படி டாக்டர் தடுக்கலாம்? லைஃப் ஸ்டைல் தாங்க. ரொம்ப நேரம் இந்த செல்ஃபோன் பார்க்குறது. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை வந்து நம்ம எல்லாருமே ஸ்மார்ட்டாக தான் யூஸ் பண்ணணும், சரிங்களா? ரொம்ப நேரம் அதில் வந்து முழுகி இருக்கக்கூடாது. ரெண்டாவது இப்போ சிஸ்டம்ஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ப்ளூ லைட் ஃபில்டர்ஸ்னு நிறைய கிளாஸஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் ரீசன் ஃபார் த அண்டர் ஐ பிக்மெண்டேஷன் இஸ் லேக் ஆஃப் ஸ்லீப். ஜெனட்டிக்காகவும் இருக்கும் அண்ட் ஹீமோக்ளோபின் டெஃபிஷியன்சியில் இருக்கும், தைராய்டு டிஸார்டர்ஸ்லையும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வந்து போட்டுட்டு ப்ராப்பராக வாஷ் பண்ணனா கூட பிக்மெண்டேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தீஸ் ஆர் த மெயின் ரீசன்ஸ். ஓகே டாக்டர். டாக்டர் சொரியாசிஸ்னா என்ன டாக்டர்? ஓகே, சோரியாசிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோஇம்யூன், ஒரு ஜெனட்டிக் கண்டிஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவுக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது, ஃபேமிலியில் யாருக்காச்சும் இருந்திருக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பாவோ அம்மாக்கோ ஒரு சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10% சான்சஸ் இருக்குது. ஸோ 90% சான்சஸ் இல்லை, பட் 10% சான்சஸ் இருக்குது. அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் ட்ரிகர் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸோ அது நம்ம ஒழுங்காக பேலன்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ஜெனட்டிக் ட்ரிகரை வந்து ஓரளவுக்கு வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன், ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அதில் வந்து ஸ்கின்னோட ப்ராலிஃபரேஷன் வந்து அளவுக்கு மீறி அதிகமாக நடக்குது. இப்போ ஜென்ரலி நம்மளோட ஸ்கின்னோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 21 to 28 days நடக்கும். பட் இதில் வந்து எவ்ரி 3 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட டர்ன் ஓவர் வந்து ஜாஸ்தி ஆகும்போது டெட் ஸ்கின் அக்யூமுலேஷன் நிறைய இருக்குது. ஓகே டாக்டர். டாக்டர் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஏதாவது ப்ரொசீஜர்ஸ் இருக்கா? ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணலாங்க. இதுதான் நார்மல் கவுண்ட். 2லேருந்து 3 வாட்டி, திஸ் இஸ் அ நார்மல் கவுண்ட். எவ்வளோ செகண்ட்ஸ் வாஷ் பண்ணணும்? இப்போது 30 seconds இஸ் மோர் தென் எனஃப். மெனி பேஷண்ட்ஸ் என்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய ஆயில் செக்ரீஷன் ரிமூவ் பண்ணதுக்கு 5 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. 30 seconds வாஷ் இஸ் மோர் தென் எனஃப். டபுள் கிளென்சிங்னு ஒரு டெக்னிக் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் ரொம்ப ஆயிலியாக இருக்கும் போது, இல்லை நம்ம ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், இல்லை நைட்டு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஆப்வியஸ்லி நம்ம செக்ரீஷன் ஜாஸ்தியாக இருக்கும் போது அப்போ டபுள் கிளென்சிங்னு ஒரு மெத்தட் இருக்குது, அது நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகே டாக்டர். டாக்டர் டோனரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன டாக்டர்? அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக எங்ககிட்ட சொல்லுங்களேன். டோனர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்ட்ரிஞ்சன்ட், பேசிக்லி இட் இஸ் அன் ஆல்கஹால். ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா டோனர்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு தேவையே இல்லை. டோனர்ஸ் வந்து அப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணோன்னா நம்மளோட அந்த போர்ஸ், ஸ்கின்ல இருக்க போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு அப்பியரன்ஸ் வந்து தெரியும், பட் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் திங். ஸோ டோனர் இஸ் ஐ வுட் சே இட்ஸ் அ யூஸ்லெஸ் ப்ராடக்ட் தான். ஸோ ஜஸ்ட் கிளென்ஸ் பண்ணி ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணாலே போதும். முன்னாடி டோனர் வந்து ஒரு pH பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ இருக்க மாய்ஸ்சரைசர்ஸே வந்து பார்த்திங்கன்னா pH பேலன்ஸ்டாக தான் இருக்குது. ஸோ டிரெக்ட்லி ஆஃப்டர் கிளென்சிங் வி கேன் கோ வித் அ மாய்ஸ்சரைசர். ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல் நிறைய பேர் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு வெளியெல்லாம் போவாங்க. அப்படி இன்கேஸ் அது போடாமல் போனால் கையில் வந்து டேர்ன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி டாக்டர் அந்த டேர்னை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? அப்படி இன்கேஸ் அப்படி டேர்னிங் ஆச்சுனாலும் அதுக்கு என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணலாம்? ஓகே, டேன் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பாடிஸ் ரெஸ்பான்ஸ் டு அ சன்லைட். சன்லைட் பாடிக்கு பொறுத்த வரைக்கும் அது இன்ஜுரி மாதிரி தான். ஸோ சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்போது நம்மளோட பாடியோட ஸ்கின்னே வந்து அது ப்ரொடெக்டிவாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு ரியாக்ஷன் தான் டேன். ஓகேங்களா? ஸோ இந்த டேன் கம்மி பண்ணுறதுக்கு தான் இப்போ வந்து எக்கச்சக்க சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து வந்துடுது. பட் இந்த சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன சன்ஸ்க்ரீன் எடுத்தாலுமே SPF 30 இருக்கட்டும் 50 இருக்கட்டும், இட் இஸ் ஒன்லி கோன் கிவ் யூ 95% ப்ரொடெக்ஷன் தாங்க. அதை தாண்டி பெரிய ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நான் சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் போகிறேன், ஆனால் இருந்தாலும் டேன் ஆகுதுன்னா ஆகும் தான். ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ 100% ப்ரொடெக்ஷன் கொடுக்கவே போகிறதில்ல. ஒன்று நீங்கள் வந்து ரொம்ப பீக் ஆஃப் சன்லைட் டைமில் நீங்கள் வெளியில் போகக்கூடாது, இல்லை நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டிங்கனாலுமே 95% ப்ரொடெக்ஷன் தான். பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபிசிக்கல் கிளாத்தால் கவர் பண்ணிட்டு போகிறது. ஸோ திஸ் இஸ் கோன் கிவ்
கிவ் யூ 100% ப்ரொடெக்ஷன். இதெல்லாம் பண்ணியும் மோஸ்ட்லி ஃபிசிக்கல் கிளாத் போட்டிங்கன்னா டேன் வராது. பட் சப்போஸ் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுட்டு போகிறீங்க, டேன் ஏதோ வந்துடுச்சுன்னா தென் வி ஹேவ் இந்த மாதிரி டேனை வந்து ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வந்து AHA BHA கண்டெய்னிங் லோஷன்ஸ் கொடுப்போம். அது 3-4 months போடலாம். சப்போஸ் அது போட்டும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா we do கெமிக்கல் பீல்ஸ். கெமிக்கல் பீல் வந்து ஆசிட் மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அது வந்து டாக்டர்ஸோட கைடன்ஸில் தான் நம்ம வந்து இட்ஸ் அ டீப்பர் டெலிவரி சிஸ்டம். ஸோ அது வந்து என்ன பண்ணோன்னா இட்ஸ் அன் ஆசிட். ஸோ அது உள்ளே போயிட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்கிளினிக் ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் இன் 3 weeks அந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கெமிக்கல் பீல் ஃபார் டேன் வந்து ஹேண்ட்ஸ்க்கு பண்ணலாம், லெக்ஸ்க்கு பண்ணலாம், நெக்குக்கு பண்ணலாம், ஃபேஸ் கூட பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் கலரிங் அண்ட் ஹேர் டை அது யூஸ் பண்ணால் ஃபேஸில் டேமேஜ் வருமா டாக்டர்? ஏதாவது ஸ்கின்னுக்கு டேமேஜ் வருமா? ஹேர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அன் இன்க்ரீடியன்ட் கால் பாராஃபென்லின் டயமீன் அண்ட் PTD. எல்லாருக்கும் தெரியும் அதில் அமோனியா இருக்குது. பட் நிறைய பேருக்கு வந்து இந்த PTD அப்புறம் வந்து PPDயோட விஷயம் தெரியாது. ஸோ ஒரு ஹேர் டை சூஸ் பண்ணிங்கன்னா அமோனியா ஃப்ரீ மட்டும் இல்லாமல் PPDயும் PTDயும் ஃப்ரீயாக இருக்கணும். அதாவது இந்த 2 ப்ராடக்ட்ஸுமே இருக்கக்கூடாது. டை இஸ் ஆல்வேஸ் அ டை, சரிங்களா? அது என்ன தான் பண்ணாலுமே கெமிக்கல் ஃப்ரீயாக இருந்தும் கொஞ்சம் நஞ்ச கெமிக்கல் இருக்க தான் போகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து டை அவாய்ட் பண்ணுறது நல்லது. இல்லை நம்ம டை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி PTD PPD இல்லாத ஒரு ஹேர் டை யூஸ் பண்ணிக்கலாம். அதோட அப்ளிகேஷன் டைம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். 50 minutes 60 minutes இல்லாமல் ஒரு 10 minutes அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஹோல் ஹேருக்கு அப்ளை பண்ணாமல் வெறும்னே ரூட் டச்சப் அந்த மாதிரி மட்டும் பண்ணோன்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டைஸில் இதெல்லாமே இருக்கும். மக்கள் தெரியாமல் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேருக்கு ஹேர் டை போட்டுட்டு என்ன ஆகும்னா அலர்ஜி வரும். அந்த அலர்ஜி எப்படி இருக்கும்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக தனியாக அப்படியே கொட்டும். இது வந்து இமிடியேட் ஒரு அலர்ஜி ரியாக்ஷன். 2வது காம்ப்ளிகேஷன் என்ன வரும்னா ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுற ஹேர் டை பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகும்னா நெத்தியில் மட்டும் டார்க் ஆகும். அப்புறம் இந்த ஃபோர்ஹெட் கிட்ட கண்ணு கிட்ட இருக்க ஏரியா மட்டும் ஒரு பிளாக் பேண்ட் மாதிரி தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து லைக்கனாய்ட் டெர்மடைட்டிஸ்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இந்த ஹேர் டை ஓவர் ராங் ரன் யூஸ் பண்ணோன்னா கேன்சரும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே டாக்டர். டாக்டர் அதே போல் ட்ரை ஸ்கின் ஓவர் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அடிக்கடி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறது நல்லதா டாக்டர்? கோகோனட் ஆயில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோகோனட் ஆயில் மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கும் போது எங்கிட்ட கேட்டிங்கன்னா ஆயில் வந்து ஒரு பர்டிகுலர் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியர் தான் ஃபார்ம் பண்ணும். அது உள்ளே போய் உங்கள் ஸ்கின்னை வந்து நரிஷ் பண்ணாது. அதே ஒரு மாய்ஸ்சரைசர் எடுத்துட்டிங்கன்னா அதோட மாலிக்யூல்ஸ் வந்து ஆயிலோட மாலிக்யூல்ஸோட கொஞ்சம் வந்து சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். ஸோ தே கேன் கோ டீப்பர் அண்ட் தே கேன் பெனிட்ரேட் த ஸ்கின். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கும் போது நீங்கள் ஆயில் பாத் மேபி எடுத்துக்கலாம். பட் யூ ஷுட் ஆல்வேஸ் கோ வித் அ ஹை அண்ட் மாய்ஸ்சரைசர். தோல் உள்ள போய் பெனிட்ரேட் பண்ணி அந்த ஹைட்ரேஷன் மெயின்டைன் பண்ற ஒரு தன்மை வந்து பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் தான் இருக்கு ராதர் தான் த ஆயில். நான் ஆயில் தப்புன்னு சொல்ல மாட்டேன், யூஸ் பண்ணிக்கலாம். பெட்டர் கோ வித் மாய்ஸ்சரைசர். ரெண்டுமே சைமல்டேனியஸா யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். பட் ஆல்வேஸ் கீப் மாய்ஸ்சரைசர் ஆல்சோ இன் ஹேண்ட். ஓகே டாக்டர். டாக்டர் எக்ஸிமா அப்படின்ற அந்த கண்டிஷன் பற்றி என்னன்னு கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் டாக்டர். எக்ஸிமா வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் அன் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் தான். ஸோ நிறைய பேர் எக்ஸிமா சோரியாசிஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பட் எக்ஸிமா சோரியாசிஸ் வந்து வேறு ப்ராப்ளம் தான். எக்ஸிமா ப்ரிடாமினெட்லி வரது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட ட்ரைனஸ்னால தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ட்ரைனஸ் கொஞ்சம் கம்மி பண்ணும்போது எக்ஸிமாவோட டெண்டன்சியுமே கம்மியாயிடும். அண்ட் இப்போ வந்து நிறைய பேருக்கு ஹேண்ட் எக்ஸிமான்னு சொல்லுவோம். அது நிறைய டைப்ஸ் இருக்குது. பியர் அண்ட் டியர் டெர்மடைட்டிஸ், பாம்ஃபிலிக்ஸ், மோர் தென் 10 types ஆர் தேர். இது வந்து எப்போ அக்ரிவேட் ஆகும்னா கமிங் இன் டு கான்டாக்ட் வித் கெமிக்கல்ஸ் லைக் டிட்டர்ஜென்ட், வாஷ் லிக்விட், ஃப்ளோர் கிளீனர், பாத்ரூம் கிளீனர், இந்த மாதிரி சானிடைசர், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கான்டாக்டில் இந்த எக்ஸிமா வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம் என்னன்னா இந்த கெமிக்கல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஃப்ரீக்வெண்ட் ஹேண்ட் வாஷ் வந்து இருக்கக்கூடாது. அதே ஹேண்ட் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைல்டான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ டெல் மை பேஷண்ட்ஸ் டு யூஸ் பேபி ஷாம்பூஸ் டு வாஷ் தேர் ஹேண்ட்ஸ் ஸோ தட் அந்த கெமிக்கல் கண்டென்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணலாம். அதே மாதிரி காலிலையும் எக்ஸிமா வரலாம். ஸோ மெயின் கம்ப்ளைண்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்னன்னா இச்சிங் தான் இருக்கும். ஸோ இச் பண்ணுவாங்க, திருப்பி வந்து அது வந்து ஒரு புண்ணு மாதிரி ஆகும். அண்ட் ஸோ இது வந்து இட்ஸ் லைக் அ விஷியஸ் சைக்கிள். ஸோ நம்ம வந்து இந்த சைக்கிள் பிரேக் பண்ணுறதுக்கு வந்து அந்த ட்ரைனஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து we have to use a good moisturizer. அண்ட் எக்ஸிமா பேஷண்ட் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு 3-4 times மாய்ஸ்சரைசர் போட்டாங்கன்னா எக்ஸிமா வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர் தீக்காயம்லாம் பட்டு அந்த ஸ்கின் கலர்லாம் சேஞ்ச் ஆகிடும்ல டாக்டர், அது சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நார்மலாக?
இட் டிபெண்ட்ஸ். அந்த இன்ஜுரி வந்து எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சூப்பர்ஃபிஷியல் ஒரு இன்ஜுரினா நம்ம ஒரு சில க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பட் அதுவே டீப்பாக போயிட்டு தழம்பு மாதிரி வந்திருக்குன்னா அது வெறும் க்ரீம்ஸ் போட்டு சரி பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். டாக்டர், குழந்தைங்களுக்கு நிறைய இந்த டைப்பர் ரேஷஸ்லாம் வருதுல்ல, அது எப்படி டாக்டர் கண்ட்ரோல் பண்ணலாம்? டயப்பர் ரேஷ் வந்து நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதுக்கு ரொம்ப காமனான ரீசன் வந்து குழந்தைக்கு டயப்பர் ரேஷ் ஏன் வருதுன்னா, ஃப்ரீக்வெண்ட் டயப்பர் நம்ம சேஞ்ச் பண்ணாத போது என்ன ஆகுதுன்னா, அந்த டயப்பரில் பேபியோட யூரின் ரொம்ப நேரம் ஊறும் போது அது ஸ்கின்னோட ரியாக்ட் பண்ணி அது ஒரு ரியாக்ஷன் வந்து ட்ரிகர் பண்ணும். திஸ் இஸ் அ மோஸ்ட் காமன் ரீசன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இல் ஃபிட்டிங் டயப்பர்ஸ், சரிங்களா, சைஸ் கொஞ்சம் ரொம்ப டைட்டான டயப்பர் போடும்போது கூட இந்த ரேஷஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ராப்பர் ஃபிட்டிங் டயப்பர்ஸ் போட்டுக்கணும். மூணாவது டயப்பர் ரேஷ் க்ரீம்ஸ் இருக்குது, ஜிங்க் ஆக்சைட் கண்டெய்னிங் க்ரீம்ஸ், இதெல்லாம் போட்டுட்டு டயப்பர் போடுறோன்னா குழந்தைக்கு ஓரளவுக்கு நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், மோஸ்ட்லி உமன்ஸ் எல்லாமே பேட்ஸ் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அங்கே ரேஷஸ் எல்லாம் வருமா டாக்டர்? திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆக்சுவலி நிறைய ஃபீமேல்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. எஸ்பெஷலி அந்த மந்த்லி சைக்கிள் வரும்போது மட்டும் அவங்களுக்கு வந்து தை ஏரியாவில் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு சென்சேஷன் இருக்கும், இச்சிங் இருக்கும். ஸோ இது நான் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்வேன்னா, அந்த டைமில் வந்து முடிஞ்ச அளவுக்கு லெக்கிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து லூஸான பேண்ட்ஸ் போடணும், டைட் ஜீன்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து காட்டன், உங்களோட உள்ளாடைகள் வந்து காட்டனாக இருக்கிறது வந்து பெட்டர். அண்ட் தேர்ட் திங் இஸ், உங்களுக்கு அந்த மாதிரி ரேஷ் வருதுன்னா பேடோட சைஸ் வந்து எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறது பெட்டர். ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் யூ கேன் யூஸ் அ ஆன்டி ஃபங்கல் டஸ்டிங் பவுடர் ஆன் அண்ட் ஆஃப். ஓகே டாக்டர். மேம், பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து வேக்சின் பண்ணாங்க, கை காலில் ரேசர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, நிறைய வந்து அந்த க்ரீம்ஸ் யூஸ் பண்ணி வேக்சின் பண்ணுறாங்க. வேக்சின் பண்ணுறது நல்லதா மேம்? வேக்சின் பண்ணுறது பண்ணாதது வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் சாய்ஸ் தான். ஸோ ஜென்ரலாகவே ஒரு பர்டிகுலர் பார்ட் ரொம்ப ஹேரியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரேசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணுறதுல தப்பே கிடையாது. பட் அந்த ரேசர்ஸ் கூட நம்ம சூஸ் பண்ணணும், ப்ராப்பரான ரேசர் எடுக்கணும். அண்ட் அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோமிங் ஏஜென்ட்டை, ஒரு ஃபோமிங் வாஷ் வச்சு அப்போ தான் நம்ம வந்து ரேசர்ஸ் யூஸ் பண்ணணும். டைரெக்டாக நியூட் ஸ்கின்ல போடக்கூடாது. ரெண்டாவது நம்ம வந்து அது ரேசிங் முடித்த உடனே அந்த இடத்துக்கு வந்து நம்ம ப்ராப்பராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரேசர் வந்து ஷுட் பி இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத், ரிவர்ஸ் டைரக்ஷனில் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாமே பேசிக் திங்ஸ் அபவுட் த ரேசர். இல்லை எனக்கு ரேசர் வேணாம், நான் நெக்ஸ்ட் மொடாலிட்டி ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேக்சின் போகிறேன்னு சொன்னீங்கன்னா வேக்சின் போங்க. பட் என்னன்னா ப்ராப்பரான இடத்துல தான் நம்ம வந்து வேக்சின் பண்ணிக்கணும். சப்போஸ் வேக்சின் நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது, ஓவர் ஹீட்டு இல்லை நிறைய வந்து அது வந்து ரொம்ப வந்து டீப்பாக போச்சுன்னா என்ன ஆகும்னா உள்ளே இருக்க அந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு அலர்ஜி ரியாக்ஷனாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் கழிச்சு வரும். இப்போ நிறைய பிரைட்ஸ் என்கிட்ட பேஷண்ட்ஸாக வருவாங்க, வேக்சின் பண்ணியிருப்பாங்க, ஒரு கரெக்டாக 5ஆவது நாள் 6ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் பயங்கரமான ஒரு அலர்ஜி வருவாங்க. இந்த அலர்ஜி வந்து வேக்ஸுக்கு வரலாம், இல்லை அந்த வேக்சின் வந்து ரொம்ப டீப்பாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்க்ரோயிங் ஹேர்னால கூட இந்த மாதிரி அலர்ஜி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் பக்கத்தில் வச்சுக்கின்னு வேக்சின் பண்ணாதீங்க. 2-3 வாரம் முன்னாடியே வேக்சின் பண்ணுறது வந்து பெட்டர். ஓகே மேம், அதே போல் நிறைய பேருக்கு ஸ்கின்ல வந்து ரவுண்டாக ஒயிட் கலர் பேச்சஸ் மாதிரி வரும். அதுக்கான காரணங்கள் என்ன மேம்? அந்த பேச்சஸ் எதனால் வருது? நீங்கள் சொல்கிறது வெண்படை பற்றி தான் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். அழுக்கு தேம்பல் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் வரும், கழுத்தில் வரும், அதுக்கப்புறம் செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸில் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். இது வந்து ஓவர் ஸ்வெட்டிங்னால வரலாம். ப்ராப்பரான வென்டிலேஷன் இல்லை, நம்ம காட்டன் ட்ரெஸ் போடாமல் ரொம்ப டைட் ட்ரெஸ் போட்டிருக்கோன்னா அதுலேயே ஃபங்கஸ் ப்ராலிஃபரேட் ஆகிட்டு இது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இட்ஸ் அ ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். அது கண்டேஜியஸ் கிடையாது, ஒருத்தவங்ககிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்குலாம் வராது. அண்ட் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிஃபங்கல் டேப்லெட்டு, ஆன்டிஃபங்கல் க்ரீம் கொடுத்தோன்னா ஒரு 6-8 வாரத்துக்குள்ளே தானாகவே அது வந்து போயிடும். அது வந்து ரொம்ப ஒரு ஆர்டினரியான ஒரு இன்ஃபெக்ஷன் தான். இதுவே வந்து பார்த்திங்கன்னா வெண்படை வந்து பார்த்திங்கன்னா மெலானின் ப்ரொடக்ஷன் இல்லாத போது, மெலனோசைட் டெஸ்ட்ராய் ஆகும்போது வர ஒரு கண்டிஷன் தான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இம்யூன் ஜெனட்டிக் டிசீஸ். அதாவது நம்ம கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ்க்கு அகெயின்ஸ்டாகவே நம்ம உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா தாக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுதான் மெயின் ரீசன். எனக்கு மெயின் ட்ரிகர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் தான். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா ஃபேமிலியில் யாருக்காச்சும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோயின்னு சொல்ல மாட்டேன், இட்ஸ் ஜஸ்ட் அ டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி கலர் ப்ரொடியூசிங் செல்ஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட மெடிக்கல் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு
அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒரு சில க்ரீம்ஸ் இருக்கு, ஒரு சில டேப்லெட்ஸ் இருக்கு, அது வந்து சுற்றி இருக்க மெலனோசைட்டை தான் கலர் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு தூண்டி விடும் தவிர்த்து சென்டரில் கலர் போனது வந்து நம்மளால பெருசாக அங்கே இருக்க செல்ஸை எதுவுமே பண்ண முடியாது. பட் ஆஃப்கோர்ஸ் இதே ப்ராப்ளம் இப்போ குழந்தைங்களுக்கு வருதுன்னா அதில் ஒரு நல்ல ஒரு ப்ராக்னோசிஸ் இருக்கு. ஏன்னா பக்கத்தில் இருக்க செல்ஸ் வந்து நல்லாவே வந்து வேலை செஞ்சுட்டு கலர் வந்து ஃபுல்லாகவே வந்து நார்மல் ஸ்கின் கலர் வந்து எடுத்துட்டு வரும். இட் ஆல் டிபெண்ட்ஸ். அந்த பர்சனோட எதிர்ப்பு சக்தி பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட்டோட ரெஸ்பான்ஸ் வந்து டிபெண்ட்டாக இருக்கு. ப்ளஸ் ஒரு சில ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டியுமே அதுக்கு வந்திருக்கு. நீட்லிங் சொல்வோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோலோகஸ் கிராஃப்டிங் இருக்கு, மெலனோசைட் கிராஃப்டிங் மாதிரி நிறைய நாவல் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதுக்கு வந்து வந்திருக்கு இப்போ. ஓகே மேம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஷிங்கிள்ஸ்னா என்ன மேம்? ஷிங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கி, தமிழில் சொல்றது வந்து அக்கி. இது வந்து பெரும்பாலும் சின்ன வயசுல சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கும். அது வந்து என்ன ஆகும்னா அந்த வைரஸ் வந்து போயிட்டு அங்கங்கே நம்மளோட நர்வ்ல போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு அடல்ட்ஹுட்ல என்ன ஆகும்னா நம்ம பாடியோட எதிர்ப்பு சக்தி எப்போ கம்மி ஆகுதோ அப்போ அந்த பர்டிகுலர் நர்வ்லேருந்து மட்டுமே அந்த வைரஸ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி 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 பாயில்ஸ் மாதிரி ஸ்டார்ட் ஆகும். அது வரதுக்கு முன்னாடி ஒரு பெயின் இருக்கும். ஏன்னா நான் சொன்னல இது வந்து நர்வ்ல போய் டெபாசிட் ஆகிற ஒரு வைரஸ். ஸோ அந்த வைரஸ் போய் நர்வ்ல வந்து ஸ்டிமுலேட் பண்ணும்போது மெயின் சிம்டம் வந்து பார்த்தீங்கன்னா பெயின் தான். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து சிக்கன் பாக்ஸ் மாதிரி தான் நம்ம கொடுப்போம். அதே ஆன்டிவைரல் கொடுப்போம், அதே ஐசோலேஷன்ல இருக்கணும், பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். ஃபுட் எல்லாமே ஒரு 1 week to 10 days வந்து வெஜிடேரியன் ஃபுட்டாக எடுத்துக்கணும். பத்திய சாப்பாடு சொல்லுவோம், அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா பெட்டரா இருக்கும். பட் மெயின் கம்ப்ளைண்ட் இந்த ஷிங்கிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பெயின். இந்த வலி பார்த்தீங்கன்னா 3 வாரத்துலேருந்து 3 மாசத்து வரை கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இட் ஆல் டிபெண்ட்ஸ். அந்த பர்டிகுலர் பர்சனோட பெயின் த்ரெஷோல்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும், எந்த அளவுக்கு அந்த நர்வ் டேமேஜ் ஆயிருக்கு. ஓகே மேம். ஸ்கின் க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதனால சைடு எஃபெக்டில் கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்கா? சில க்ரீம்ஸ் லைக் இப்போ கூட ஒரு 1 year முன்னாடி பாம்பேயில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒரு ஃபேமிலியில் அம்மா பொண்ணு 3 பேருமே வந்து ஒரு ஃபேர்னஸ் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மர்க்யூரி இருந்திருக்கு. ஸோ இந்த மர்க்யூரினால கிட்னி ஃபெயிலியர் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து காமன். கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஹைட்ரோக்யூனோன் கண்டெய்னிங் க்ரீம்ஸ் வந்து நம்ம ரொம்ப யூஸ் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை நான் சொல்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரி அன்னேம்டு க்ரீம்ஸ் இந்த பார்லர்லேயோ இல்லை வந்து இந்த ஃபேர்னஸ் க்ரீம்னு ஒரு லேபிள் மட்டும் போட்டு அதில் என்ன இருக்குன்னு தெரியாமல் யூஸ் பண்ணுற மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா அன்னேம்டு ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அது யார் கொடுக்குறாங்க, அது உண்மையான ஜென்யூனான ப்ராடக்ட் இருக்கா, சேஃபான ப்ராடக்ட் இருக்கா, இதை பார்த்து யூஸ் பண்ணணும். வெள்ளையாகிறதுக்கு பிரைட் ஆகிறதுக்கு இப்போ மக்கள் வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஸ்டீராய்டு, மர்க்யூரி, ஹைட்ரோக்யூனோன் இந்த கண்டெய்னிங் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆஃப்கோர்ஸ் ஹைட்ரோக்யூனோன் நாங்கள் ஆஸ் அ டாக்டர் கூட கொடுப்போம் பிக்மெண்டேஷன் கம்மி பண்ணுறதுக்கு. பட் எங்கள் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 8 வாரம் கொடுப்போம், அவ்வளோதான். அதை தாண்டி நாங்கள் கொடுக்க மாட்டோம். என்ன மாதிரி ஹைட்ரோக்யூனோன் கொடுக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜில் கொடுக்கணும், அது வந்து ஆஸ் அ டெர்மட்டாலஜிஸ்ட் எங்களுக்கு தான் அது பெட்டர் ஐடியா இருக்கும். ரேதர் தேன் த இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்ணி நிறைய பேஷண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு வராங்க. இது வந்து டெஸ்ட் பண்ணாமல் ப்ராப்பராக நாலேஜ் இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. என்னோட அட்வைஸ் அதுதான். ஓகே டாக்டர் அதே போல் இப்போ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த சீரம் எல்லாமே யூஸ் பண்றாங்க. அது எல்லாமே எந்த அளவுக்கு நல்லது டாக்டர்? 10 லேயர் போடுறது 12 லேயர் போடுறதுலாம் நம்மளுக்குலாம் தேவையே இல்லை. இப்போ ஒரு ஆக்னே இருக்குன்னா சாலிசிலிக் ஆசிட் சீரம் போடலாம். பிக்மெண்டேஷன் இருக்குன்னா மேபி ஒரு நயாசினமைடோ கோஜிக் ஆசிட் போடலாம், இல்லை ஆர்ஃபா பியூட்டின். இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்டிஷனுக்கு ஒரு மாலிக்யூல் இருக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ்ல யூஸ் பண்ணோம் அதெல்லாமே வந்து ஒரு கைடன்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லையா எங்கேயுமே நாங்கள் போக மாட்டேன்னா கம்மியான இருக்க கான்சன்ட்ரேஷன்ல வாங்கிக்கோங்க. அதுவும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணி பெட்டரா இருக்கும். ஓகே டாக்டர், எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து ரொம்ப புதிய தகவல்களையும் நிறைய உங்களுடைய அனுபவங்களையும் எங்க கூட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சரும பாதுகாப்பு மற்றும் சரும பிரச்சனைகள் குறித்து விளக்கம் அளித்தவர் தோல் நோய் மருத்துவர் டாக்டர் சங்கரி அவர்கள். உடனுரையாடியவர் பரமேஸ்வரி அவர்கள்.